I guess welcome to Star Special 100 Days of Gardeners Creativity Day 15. 2 நாளாக மழை பெஞ்சிது, அதை காட்ட போகிறேன். ஏன்னா 2 நாள் மழை பெஞ்சிருக்குது, காக்கலாம் போதுப்பாங்க கைஸ். ஸோ 2 நாள் மழைஞ்சு போயதுனால வீடியோ போட முடியல, அதனால் காட்ட போகிறேன். போன லாஸ்ட் வீடியோப்போ இப்போ ஃபஸ்ட் வீடியோக்குன்னு கம்போஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், குறைஞ்சிக்கல. இப்போ நான் அடுத்து பார்க்க போகிறது சப்ஜா சீடு. பாருங்கள், சீடு செம்மையாக்குதா. அதே மாதிரி அடுத்தது நம்ம ஜினியா பூ பார்க்க போகிறோம். பாருங்க ஜினியா பூ எப்படி இருக்குது. அப்புறம் அங்கேயும் தூரத்துலேயும் சப்ஜா சீடு தான் இருக்குது காய்ஸ். பாருங்க செம்மையாக இருக்குதா. அப்புறம் இங்கேயும் ஒரு கோழி கொண்டு இருக்குது, செம்மையாக பிங்க் கலர் செம்மையாக இருக்குல்ல பாருங்க காய்ஸ். அடுத்து நான் பார்க்க ஃபுல்லாக நோட்டி காட்டிடுறேன். செம்மையாக தான் ஃபுல்லாக. ஸோ அடுத்து இப்போ நான் என்ன பார்க்க போகிறேன்னா, இப்போ நான் லாஸ்ட்டில் முருங்கையை பார்த்தது கம்மியாக தான் இருந்தது, குட்டியாக தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வளர்ந்துக்குது. ஏன்னா 1 வீக்காக வீடியோ போடல, அதனால தான் கொஞ்சம் வளர்ந்துக்குது. பரவாயில்ல. அப்புறம் இது புதினாவும் வளர்ந்துங்க கைஸ். அதே மாதிரி முருங்கைக்கீரும் ஒரே இடத்துல. அப்புறம் நீங்கள் நினைப்பீங்க இந்த ஜினியா பூ மதுக்கு தான் நினச்சிங்களா? இல்லை, ஜினியா பூ மதுக்கெலாம் செய்யலை. அங்கே இருந்தது இங்கே வரைக்கும் இங்கே இருக்குது. எவ்வளோ இப்படி நிற்குது தெரில, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். ஸோ இன்னொரு பாட்டி கட்டி வச்சு இப்படி தொங்க வச்சுக்கிறோம். லீஃப்லாம் ஏன் அப்படி கேட்டால் வெயிலுக்காண்டி அப்படி வெயில்னால அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் இங்கேயும் புதினாவும் முருங்கைக்கீரையும் இதோட அதிகம். இப்போ இதோட கம்மியாக இதோட ஷார்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இங்கேயும் முருங்கைக்கீரை பிரண்டை மதனி. அப்புறம் இங்கே முருங்கை கீரையும் புதினாவும், இங்கேயும் புதினாவும். ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கார்டன் கிரியேட்டிவிட்டி டூரை காட்டியாச்சு. அடுத்த வீடியோவை பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.